بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وآله وصحبه أجمعين. أما بعد. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உங்களோடு இந்த நிகழ்விலே பேசலாம் என்று இருந்தேன். பேச முடியாமல் இருக்கிறது. உங்களுடைய உரைகள், உங்களுடைய பேச்சுக்கள் ஏதோ சகல விடயங்களையும் உங்களை நான் விழிக்க மறந்து விட்டேன். உங்கள் எல்லாரையும் விழித்தவனாக உங்களை நான் மன்னிக்க வேண்டுகிறேன். இந்த கல்லூரியை ஆரம்பித்த மஜித் ஹாஜியார் அவரோடு நின்றவர்கள், அந்த காலத்திலே உஸ்தாதாக இருந்த ஆசிரியர்கள், அதிலும் குறிப்பாக ஜுனைத் ஹசரத் அவர்கள் ஆகியோர்களை நான் ஞாபகம் செய்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கபறுகளை பிரகாசிக்க செய்ய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தவனாக, இந்த கல்லூரிக்கு ஏதோ ஒரு ஊழியனாக வந்திருக்கிறேன். எனக்கும் நம்பிக்கை இல்லை. இப்படி நான் மஜீதியா அரபு கல்லூரிக்கு ஒரு ஊழியனாக போகின்றேன் என்று சொன்ன பொழுது அதிகமான சகோதரர்கள், மாணவர்கள் எல்லோரும் நம்பவில்லை. காரணம், அவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அதிபராக எல்லாம் இருந்து எல்லா வேலையும் செய்து ஒரு இனப்பாறை கொண்டு மருந்துக்கும் இன்சுலினுக்கும் இடையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கட்டத்திலே எங்கே போகிறோம் என்ற ஒரு நிலையிலே இருந்த தருணத்தில் சகோதரர் மஜீதி அவர், நம்முடைய ரிஸ்வி மௌலவி மஜீதி அவர்கள் ஓரிரவு அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவுடைய அறையில் தூங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த கல்லூரியுடைய செய்திகளை எல்லாம் சொன்னார். அப்போ நான் பகடிக்குத்தான், அப்போ நான் வாரணேன் என்று சொன்னேன். உண்மையாக தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நான் இதை பகடிக்கு தான் சொன்னேன். பிறகுதான் எனக்கு விளங்குது. நேற்று காலையில் என்னிடத்தில் திரும்ப நான் கேட்டேன், உனக்கு இது தேவைதானா இந்த வேலை அப்படின்னு நான் கேட்டேன். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பதிலை இல்ஹாமாக்கினான். அதுதான் நடந்திருக்குது. பகடியில்லையோ, மாணவர்கள் உறவினர்கள் விரும்பினார்களோ விரும்பலையோ, அதுதான் நடந்திருக்குது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம் நடந்திருக்குது. எனக்கு வந்த பதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு வார்த்தை, இதா அராதல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அப்தன் பிகைரின் இஸ்தஅமலஹு. அல்லாஹு தஆலா ஒரு அடியான நேசித்தால் அவனை வேலை வாங்குவான். இப்பொழுது வளைத்திருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், வேலை வாங்குவானண்டா எப்படி யார் ரசூலல்லாஹ் என்று கேட்ட பொழுது, அவனுடைய முகத்துக்கு முன்னால் சாலிஹான அமல்களுக்காக அவனை அப்படியாக இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய மக்கள் மௌலைமார்கள் சொன்னது போன்று இதுவும் ஒரு அல்லாஹ்வுடைய தீனுக்காக பணிபுரியக்கூடிய ஒரு இடம். இந்த இடத்துக்கு பணி செய்ய வேண்டியது அல்லாஹ்வுடைய நாட்டமாக இருக்கலாம்.
இந்த நேரத்தில் வந்திருக்கிறோம். தெரியாது எவ்வளோ காலம் என்பது. உங்களுடைய ஒத்துழைப்புகள், உங்களுடைய ஆலோசனைகள் மிக முக்கியம். நான் எப்பொழுதும் அனானியத்தினிடம் கிடையாது. நான் என்ற அமைப்பு என்னிடம் இல்லை. அதைத்தான் சொன்னார்கள். காது கேட்கும் பொழுதோ, கண் பார்க்கும் பொழுதோ, கால் நடக்கும் பொழுதோ இந்த பணிகளை எங்களுடைய பிள்ளைகளிடம் கொடுத்துவிட்டு அதை பார்த்து பெருமை அடைந்து கொண்டிருந்த காலத்தில் தான் இப்படியான ஒரு பணிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொண்டு வந்திருக்கிறான். உங்களுடைய ஆலோசனைகள் மிக முக்கியம். ஆனால் உங்களுடைய ஆலோசனைகள் என்னென்ன முக்கியம் என்பதற்கு ஒரு நிபந்தனையும் இருக்கிறது. பலரும் பல ஆலோசனைகள் சொல்கின்ற பொழுது நான் கேட்டுக்கொள்வேன், மறக்க மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு ஆலோசனைகளிலும் சாதகங்களும் பாதகங்களும் இருக்கின்றன. சாதகங்கள் கூடுதலாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாதகங்கள் கூடுதலாக இருக்குமாக இருந்தால் அதை நிரூபிக்க வேண்டும். அதில் எதிர்பார்ப்பு சரி வராது. அப்படி என்றால் தான் ஒரு நிறுவனத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டு போகலாம். பெரிய கனவுகள் இருக்கின்றன. அவர் அந்த ரிசிவி கலாநிதி, அவருக்கு நான் அல்லாஹுக்கு பிறகு நன்றி செலுத்துகிறேன். அடிமனதிலே அன்பிருந்தாலும் வாயளவில் கடும் கோபத்துடன் நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர் இந்த மீட்டிங்குக்கு அவர் வராதத்தினால அவரிடம் நீங்கள் சொல்லுங்கள். அவர்தான் கொண்டு வந்தவர். அவர் இந்த கூட்டத்தை கண்டிப்பாக வந்திருக்க வேண்டும். வராதத்தினால் நான் கவலையாடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். இரண்டாவதாக, இந்த கல்லூரியை பொறுப்படுத்தி செய்ய வேண்டும் என்ற கருத்தை அவர் சொன்ன பொழுது நான் முதலாவதாக நினைத்தது என்னுடைய சகோதரர் அஸ்மி மௌலவி அவர்களைத்தான். அஸ்மி மௌலவி அவர்கள் என்னுடைய மாணவன் அல்ல. ஆனால் மாணவனை விடவும் அல்லது மாணவனை போன்றும் என்னோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சகோதரர். ஏசுவார் எனக்கு. நான் பிழை செய்தால் நீங்கள் பிழை செஞ்சிட்டீங்க என்று சொல்லுவார். அவருடைய அன்பு நிகரற்றது. அதை நான் அறிவேன். அவர் மஜீத் ஆஜியாருடைய காலத்தில், அவர் அதிபராக இருந்த சமயத்தில் நானும் ஹாலித் தாவூத் என்ற அரபியும் இங்கே வந்த பொழுது அவர் ஹாஜியாரோடு என்னை அறிமுகம் செய்து அங்கிருந்து அவர் என்னோடு அன்பாக பழகிய, இன்னமும் தொடர்பு வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சகோதரர் தான் அஸ்மி மௌலவி அவர்கள். பிள்ளைகளை பற்றி பலரும் பல செய்திகளை சொல்வார்கள். என்னை பொறுத்த வரையிலே நான் இப்பொழுது வந்து 3 நாள் அல்லது 3 நாள் தான் 4 நாள். பிள்ளைகள் மாஷா அல்லாஹ், அவர்களை வைத்துக்கொண்டு கதைப்பதற்காக நான் சொல்லவில்லை. மிகவும் சிறந்த முத்துக்கள், சிறந்த பிள்ளைகள். அவர்களை நான் எப்படியோ இப்போ கட்டடங்களை பற்றி, பௌதிக வளங்களை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அது ஜாமிதாத்துகள். அது நாம் செய்த மண்டா உயரும், உடைச்ச மண்டா பணியும், அதை பற்றி நாம் பேச தேவையில்லை. பிள்ளையை பற்றி நாம் பேச தேவையில்லை. ஏன்னா பிள்ளைகள் யார், நான் எப்படி, அவங்க அப்படி தான் பிள்ளைகள். அபூர்வமாக 1-2 இருக்கும். அதை வச்சு நாம் ஹுக்கும் சொல்ல இயலாது. மாஷா அல்லாஹ், பிள்ளைகள் நல்ல பிள்ளைகள். நான் இரவு எனக்கு உயரத்தால் ஏற இயலாது, இருந்தாலும் நான் அவர்களை எல்லாரையும் போய் நான் பார்த்த இரவு. அவருடைய முகபாவனைகள், கல்வி கிடைக்க வேண்டும் என்ற தாகங்கள், அவர்களுடைய புன்முறுவல்கள்,
மாஷா அல்லாஹ், இன்றைக்கு அவர்கள் ஹிதுமத்திலே பலர்கள் இருக்கிறார்கள். ஹிதுமத்துக்காக நல்ல பிள்ளைகள் மாஷா அல்லாஹ். இவர்களை வல்லவர்களாக நல்லவர்களாக சமூகத்திற்கு ஆக்குவது யாருடைய பொறுப்பு? இதை நாங்கள் விளங்கி செயல்பட வேண்டும். இன்ஷா அல்லாஹ், நான் நினைக்கிறேன் உஸ்தாதுமார்களும் கூட மாஷா அல்லாஹ் நல்ல அனுபவசாலிகள் இருக்கிறார்கள். பல துறைகளில் அதாவது தஹஸ்ஸுஸ் பண்ணினவர்கள் இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒன்று சேர்த்து இந்த கல்லூரியை நாங்கள் உயர்த்துவதற்கு நாங்கள் முயற்சி செய்யலாம். இந்த கல்லூரிக்கு தற்போது பதிலாக அல்லது அதிபராக இருக்கின்ற அவரும் ஒரு பழைய மாணவன் என்று சொல்லப்படக்கூடிய ஹாமிது சதகா மௌலவி அவர்கள், அடுத்தது ஜவாஹர் ஹசரத் அவர்கள், சருக்கியாவிலே அவர் ஒரு மாணவன். இங்கே இஹ்சான் ஹாஃபிஸ் என்று இருக்கிறார், அவர் ஒரு மாணவன்ற மகன், அப்போ இன்னைக்கு பேரப்புள்ளவர். இப்படியெல்லாம் மாஷா அல்லாஹ் ஒரு சந்தோஷமான செய்திகள் தான் இருக்கிறது. நம்ம எல்லாருமா சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் என்ன செய்யலாம், இந்த கல்லூரியை கொண்டு போகலாம். எங்களுடைய தலைவர் இத்ரீஸ் மௌலவி அவர்கள் பேசுகின்ற பொழுது ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். அந்த உதாரணம் அவருக்கு தான் போல, எனக்கு பிரச்சனை இல்லை. அசீம் மௌலவி அதை பிடிச்சி கொண்டார். 2வது கல்யாணம் கட்டினா அதை எப்படி விட்டு வாரண்டி செல்றேன்னு கேட்டார். அதுக்கு அவர் தான் பதில் சொல்லணும், நான் எப்படி பதில் சொல்ல, எனக்கு கல்யாணம்னா சந்தோஷம் தானே. 2வது கல்யாணம் கட்ட சொல்லி அனுமதிச்சு போட்டு நீங்கள் உங்களோட வாப்பாவை சரியாக வந்துடணும் எப்படி சொல்கிற. அப்போ அவர் அசீமாவில் என்னைட்ட கேட்டார், நினச்சினா அவர்கிட்ட தான் கேளுங்க, என்னைட்ட கேட்க வேணாம் சொல்லி. இன்னொன்று, நீங்கள் இப்படி சொல்லியிருந்தா உங்களுக்கு எங்களோட தந்தையை உங்களுக்கு கடன் உண்டு தாரம் ரெண்டா இப்போ கொஞ்சம் பெரிய குயிக்காக தாங்கன்னு கேட்குறது அது நியாயம். இப்போ நீங்கள் கல்யாணம் கட்ட வச்சுட்டீங்க, முத்தாக கூடாது இஸ்லாத்தில். எனவே எனக்கு குழப்பம் சந்தோஷம் வந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ், நான் பேசுகிறதுக்கு வரல, செய்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு செய்வோம். நீங்களும் என்ன செய்யுங்க, ஒத்துழைப்பு வழங்குங்க. இதோட முடிச்சு கொள்ளுவோம். இதுக்கு பிறகு வாங்க சொல்ல போகிறாங்க, முடிச்சு கொள்ளுங்க சார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களோட பிள்ளைகளை பொறுத்த வரையில் இன்ஷா அல்லாஹ் நமக்கு காலம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் உங்களோட பேசக்கூடிய காலம் இருக்குது. இந்த மீட்டிங் உங்களுக்காக இல்லை, எங்களோட நிர்வாக சபைக்கு உங்களோட பேச்சு எங்களுக்கு இருக்குது. இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.